Welcome to Maths 360 children. நம்ம இன்னைக்கு 8th Mathsல Life Mathematicsல exercise 4.2ல இருக்கக்கூடிய sumsோட answers பார்க்கலாம். Second sum, if selling an article for rupees 820 causes 10% loss on the selling price, then find its cost price அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு பொருளை 820 ரூபாய்க்கு விக்கும்போது அந்த விற்பனை விலையில 10% நமக்கு நஷ்டம் வருது அப்படின்னா அதனுடைய காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணு அப்படின்னு இருக்காங்க. அதாவது செல்லிங் பிரைஸ் ஆஃப் an article they have given as rupees 820. அது இல்லாம one more thing they have told, loss is 10% on what அப்படின்னா on selling price அப்படின்னு இருக்காங்க. So the meaning is it is 10% of, in the sense 10 by 100 of 820 is the loss. So loss amount calculate பண்றதுக்கு 820 ஓட 10% calculate பண்ணாவே போதும். இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோவும் போய் நமக்கு லாஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு கிடைக்குது அப்படின்னா 82 rupees அப்படின்னு கிடைக்குது. ஸோ லாஸ் இஸ் rupees 82. நாம் இப்போ என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ காஸ்ட் ப்ரைஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் ப்ளஸ் லாஸ். So selling price here it is 820 plus 82. So you will get it as 902 rupees as the cost price of this article. So CP is rupees 902. Third question, if the profit earned on selling an article for rupees 810 is the same as the loss on selling it for rupees 530, then find the cost price of the article அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு பொருளை 810 ரூபாய்க்கு வித்தா வரக்கூடிய ப்ராஃபிட்டும் அதே பொருளை 530 ரூபாய்க்கு வித்தா வரக்கூடிய லாஸும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா ஃபைண்ட் தி காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உடனே என்ன பண்றோம், நமக்கு இந்த காஸ்ட் பிரைஸ் தானே கண்டுபிடிக்கணும். லெட் தி காஸ்ட் பிரைஸ் பி எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். நம்ம ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ப்ராஃபிட் கால்குலேட் பண்ற ஃபார்முலா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். அண்ட் லாஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இந்த இடத்துல பாருங்க ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு, அதே மாதிரி லாஸும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு பொருளை விற்கிறதுனால ப்ராஃபிட் பாருங்க, இப்போ 810க்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டும் 530க்கு வரக்கூடிய லாஸும் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால இதுக்கான ப்ராஃபிட் தனியாகவும் இதுக்கான லாஸ் தனியாகவும் கால்குலேட் பண்ணி ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிரும். ஸோ ப்ராஃபிட் we know it is calculated by selling price minus CP. Selling price is 810 minus CP, we have considered it as X. இது profit. அதே பொருளை ஓட லாஸ் நமக்கு L அப்படின்னு சொல்லுவோம். அது which is equal to X. ஏன்னா நம்ம காஸ்ட் பிரைஸ் is considered as X இல்லையா, X minus selling price here it is 530. இது 530 ரூபாய்க்கு வித்தாதானே நமக்கு நஷ்டம் வருது, அதனால 530 ரூபாய்க்கு விற்கிறோங்கிறது செல்லிங் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது. ஸோ எக்ஸ் மைனஸ் 530. அதே மாதிரி தான் நம்ம 810 ரூபாய்க்கு விற்றா வரக்கூடிய ப்ராஃபிட் அப்படின்றதுனால 810 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போட்டோம். இந்த ப்ராஃபிட்டும் இந்த லாஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. they have given as profit and loss are equal when the product is sold for the profit of 810 and it is sold for 530, it is loss ன்னு இருக்காங்க. ஸோ தனித்தனியாக கால்குலேட் பண்ணியிருக்கோமா, இது ரெண்டும் ஈக்குவல்னு சொன்னதுனால 810 minus x is equal to x minus 530 னு போட்டோம். பாருங்க இங்க x வந்து பாசிட்டிவா இருக்கா, இந்த x இங்க தூக்கிட்டு வருவோம், x plus x ஆயிடும். இது இங்க நெகட்டிவா இருக்கிற இந்த மைனஸ் எக்ஸ் ரைட் சைடு வரும்போது பாசிட்டிவ் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், இந்த 810 அப்படியே நம்பர் எழுதிக்கலாம். பாருங்க இந்த மைனஸ் 530 லெஃப்ட் சைடு கொண்டு போகும்போது பிளஸ் 530 இது சேஞ்ச் ஆயிடுது. ரெண்டையும் ஆட் பண்றோம், 0 it is 4 and 1340 is 2x அப்படின்னு கிடைக்குது. we have to calculate x and that is the cost price. 1340 divided by 2, 2 6 are 12, 2 7s are 14 and it is 670. so x is equal to நமக்கு rupees 670 அப்படின்னு கிடைக்குது. that is what it's the cost price. so cost price of the article is rupees 670 அப்படின்னு நம்ம calculate பண்ணிட்டோம். Fourth question, if the selling price of 10 rulers is the same as the cost price of 15 rulers, then find its profit percentage அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா
10 ரூலரோட செல்லிங் பிரைஸ் வந்து 15 ரூலரோட காஸ்ட் பிரைஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மள என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்ல ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் தெரியணும். ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் தான் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா. அப்போ செல்லிங் பிரைஸ் ஆஃப் அ ப்ராடக்ட் அண்ட் காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த சேம் ப்ராடக்ட் தெரிஞ்சாதான் நம்ம இந்த சம்மை கால்குலேட் பண்ணி போட முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா கொடுத்துருக்கிற டேட்டாஸ் என்னன்னு பார்க்குறோம். பாருங்க, செல்லிங் பிரைஸ் ஆஃப் 10 ரூலர்ஸ் அப்படின்னா 10 ரூலர்ஸோட செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 15 ரூலர்ஸோட காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை மேத்தமேட்டிக்கல் ஃபார்மேட்டில் மாற்றி எழுதிட்டோம். ஒரு பொருளோட செல்லிங் பிரைஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இன்டூவாக இருக்கிற 10 ரைட் சைடு டிவைஸராக கொண்டு வரும். ஸோ 15 into CP by 10 அப்படின்னு வருது. We can simplify these two numbers. 5 3s are 15 and 5 2s are 10 and it is 1.5 CP. ஓகேங்களா? ஸோ SP is equal to 1.5 CP அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா we know the formula to calculate profit. Profit is selling price minus cost price and we have selling price is 1.5 CP. So substituting in the place of SP as 1.5 CP minus CP. So 1.5 CP இருந்து 1 CP subtract பண்றது அப்படின்னா நமக்கு 0.5 CP ரிமைண்டராக வரும். ஸோ இட் இஸ் 0.5 CP அப்படின்னு ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. So we have to calculate the profit percentage இல்லையா? So writing out the formula to calculate the profit percentage is equal to profit by CP into 100% is the formula. So here profit we have calculated as 0.5 CP by CP into 100. So நமக்கு இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இந்த சிபிக்கும் இந்த சிபிக்கும் போயிடுது. 0.5 into 100 we will get it as 50. So 50% is the profit percentage calculated for this problem. Fifth question, some articles are bought at 2 for rupees 15 and sold at 3 for rupees 25. Find the gain percentage அப்படின்னு கொடுத்திருக்காங்க. First we should read the question carefully and understand the question. 2 பொருளோட விலை ₹15 அப்படின்னு வாங்கி 3 பொருளோட விலை ₹25 வித்திருக்காங்க அப்படின்னா we have to find the gain percentage. gain percentage calculate பண்ணனும் அப்படின்னா முதல்ல gain calculate பண்ணனும். gain is selling price minus cost price. Actually profit and gain are same but in a different words, and gain is selling price minus cost price. For that we have to calculate the selling price of one product and the cost price of the same. So they have given us என்ன கொடுத்திருக்காங்க, 2 பொருளோட cost price நமக்கு ₹15 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So 2 into that product is ₹15. So cost price of one product is 15 by 2. அதே மாதிரி 3 articles ஓட selling price அப்ப 3 into selling price is ₹25 அப்படின்னா ஒரு பொருளோட selling price அப்படிங்கிறது வெறும் simply SP is equal to 25 by 3. the mean the selling price of one product, one article is 25 by 3 and the cost price of one article is 15 by 2. To calculate the gain we know the formula is selling price minus cost price. We have found out the selling price as 25 by 3 and cost price as 15 by 2. The denominators are different இல்லைங்களா, அதனால we are going to cross multiply. So இந்த 2 இங்க கொண்டு வந்து multiply பண்ணா it is 50 and this 3 இங்க கொண்டு போய் multiply பண்ணா it is 45 and இது ரெண்டையும் multiply பண்ணி கீழே போடுவோம். அதாவது 25 by 3 minus 15 by 2 இருக்கு இல்லைங்களா, இந்த 2 இங்க கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி இங்கேயே வெச்சுக்கணும். So 25 into 2 is 50. அதே போல 3 இங்க கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி இங்கேயே வெச்சுக்கணும். 3 into 15 it is 45 and 3 into 2 னு கீழே மல்டிப்ளை பண்ணி கீழே வெச்சுக்கிறோம். So gain of one product is 50 ல 45 போச்சு அப்படின்னா 5 by 6. Now we have to calculate the gain percentage and the formula to calculate gain percentage is gain by CP into 100.
So, நம்ம இந்த formula படி substitute பண்ணோம் அப்படின்னா gain is 5 by 6 and CP is 15 by 2. அதனால it is 15 by 2 into 100%. இப்போ மேலே ஒரு fraction கீழே ஒரு fraction. இது எப்படி எழுதிக்கலாம்னா 5 by 6 அப்படின்னு numerator இருக்கிற fraction அப்படி கீழே எடுத்து எழுதிட்டு denominatorல இருக்கிற fraction அப்படியே invert பண்ணி தலைகீழாக நம்ம இப்படி எழுதிக்கணும் into 100%. இப்போ 2 3 times 6 5 3 times 15 அப்படின்னு 100 by 9% னு கிடைக்குது. நம்ம இது improper fraction அப்படிங்கிறதுனால we have to convert it as a mixed fraction. So while dividing 100 by 9, 1 times 9 and the remainder 1, 0, 1 times 9 and again the remainder is 1. Writing it as a mixed fraction, it is 11, 1 by 9%. So 11, 1 by 9% is the gain percentage of selling the product. Sixth question. By selling a speaker for rupees 768, a man loses 20%. In order to gain 20%, how much should he sell the speaker? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்பீக்கரை 768 rupeesக்கு செல் பண்ணால் 20% லாஸ் கிடைக்குது. ஒருவேளை அது 20% கெயினுக்கு செல் பண்ணணும்னா எவ்வளோ ரூபாய்க்கு அதை விற்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. First we have to write the given things. பாருங்க given என்ன அப்படின்னா selling price of the speaker, it is rupees 768. for what percentage na loss percentage is 20%. Selling price is rupees 768, last percentage is 20%. To calculate cost price, when selling price and last percentage theriyum appadina, we have to use the formula 100 by 100 minus last percentage into selling price. So 100 by 100 minus 20 into 768. நமக்கு என்ன ஆகும்னா 100 by 80 into 768. பாருங்க இந்த ஒரு ஜீரோக்கு ஜீரோ மேலேயும் கீழேயும் 2ஆல் நம்ம simplify பண்ண முடியும். 2 5s are 10, 2 4s are 8 னு. Then we can divide this 768 by 4. 4 1 times 4, 9 times 36. Then 4 2s are 8. While multiplying 192 with 5, the selling cost price of the speaker is rupees 960. பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த காஸ்ட் ப்ரைஸ் 960ல் இருக்கக்கூடிய இந்த ஸ்பீக்கரை 20% கெயினில் விற்கணும் அப்படின்னா வாட் இஸ் தி செல்லிங் ப்ரைஸ்னு கேட்டிருக்காங்க. ஃபார் தட் நம்ம இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் கெயின் பர்சன்டேஜ் பை 100 into cost price அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவில் நம்ம 20% கெயின் பர்சன்டேஜுக்கு விற்கணும் அப்படின்னா அதனுடைய செல்லிங் ப்ரைஸ் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ 100 ப்ளஸ் 20 by 100 into cost price is 960 இல்லையா, அது இங்கே போட்டோம். ஸோ while adding this together we will get 120 here by 100 into 960. பாருங்க இந்த ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோவும் இந்த ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோவும் போய் 12 into 96 we will get it as 1152 rupees. So therefore the selling price of the product is for 20% gain. So SP is equal to rupees 1152 is the answer for this question.